எனப்படும் மலேசிய தேசிய திரைப்பட மேம்பாட்டு வாரியத்தின் 2025 முதல் 2027 தவணைக்கான செயற்குழுவில் ஓர் இந்தியர் கூட இடம்பெறாதது குறித்து பர்சாத்து கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இது இந்திய சமூகம், குறிப்பாக கலைத்துறையினர் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக பர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் கூறியிருக்கின்றார். உள்ளூர் படைப்பாற்றல் துறையைச் சேர்ந்தவர்கள் அது குறித்து கேள்வி எழுப்பி வருகின்ற போதிலும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் உள்ள மடானி அரசாங்கம் மௌனம் காப்பதாக சஞ்சீவன் சாடியுள்ளார். இந்திய சமூகத்தின் பங்களிப்பு நாட்டின் படைப்பாற்றல் துறையில் மிகவும் முக்கியமானது. எனவே இது வெறும் பிரதிநிதித்துவம் அல்ல, சமூகத்தின் குரல், அதிகாரம் மற்றும் முடிவெடுக்கும் உரிமை என சஞ்சீவன் வலியுறுத்தியிருக்கின்றார். இதனை கருத்தில் கொண்டு உள்ளூர் இந்தியர் கலைஞர்களில் குறைந்தபட்சம் ஒருவரையாவது ஃபினாஸ் செயற்குழு உறுப்பினராக நியமிக்க வேண்டும். அந்நியமனம் வெளிப்படையாகவும் அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் வகையிலும் பொறுப்போடும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். அதோடு உள்ளூர் இந்தியர் படைப்பாற்றல் துறைக்கான மேம்பாட்டுக்காக நீண்டகால திட்டங்களை வகுக்க இந்திய சமூகத்துடன் ஆலோசனை நடத்த வேண்டும் என்பதுடன் தேசிய படைப்பாற்றல் துறையின் ஒரு முக்கிய பகுதியாக உள்ளூர் இந்திய கலைத்துறையை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். படைப்பாற்றல் துறையின் எதிர்காலம் பன்முகத்தன்மையில் உள்ளது, குறிப்பிட்ட ஒரே குரலில் அல்ல என பர்சாத்து கட்சியின் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பர்சகுத்து பிரிவின் துணைத் தலைவரான சஞ்சீவன் இவ்வாறு கூறியிருக்கின்றார். அண்மையில் மலாக்கா போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்ட மூவரின் குடும்பத்திற்காக ஆஜராகும் முன்னணி வழக்கறிஞர் ஒருவருக்கு சமூக வலைதளத்தில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் இன்று போலீசில் புகார் செய்யவிருக்கிறார். தனக்கு எதிரான கொலை மிரட்டல் கடுமையானதாக இருப்பதால் ஒரு வாடிக்கையாளரை பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்த ஒரு வழக்கறிஞரும் இதுபோன்ற அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகக்கூடாது என்று வழக்கறிஞர் ராஜேஷ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இன்று மாலை மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் ராஜேஷ் அறிக்கையை தாக்கல் செய்வார் என்பதோடு மாலை 5 மணிக்கு போலீஸ் நிலையத்திற்கு வெளியே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 24ஆம் தேதியன்று மலாக்காவின் டுரியான் துங்காலில் அந்த 3 பேரும் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஈராயிரத்து 25ஆம் ஆண்டிற்கான 14வது கே கொஜுக்காய் ஸ்லாங்கோர் பொது விருது கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி அண்மையில் மிகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது. அனைத்துலக அளவில் பல்வேறு கராத்தே வீரர்களை ஒன்றிணைக்கும் வகையில் நடைபெற்ற இப்போட்டியில் சிரியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளை சேர்ந்த அனைத்துலக கராத்தே வீரர்களுடன் 550க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் இவ்வாண்டு கத்தா மற்றும் கியூமிட் குழு பிரிவுக்கான போட்டியும் இடம்பெற்றதோடு இந்தியாவில் இருந்து ஒரு நடுவரும் அழைக்கப்பட்டிருந்தார். மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 15 தங்க பதக்கங்களுடன் 7 வெள்ளி மற்றும் 11 வெண்கல பதக்கங்களை வென்றதன் மூலம் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜோஹர் கராத்தே சங்கம் வென்றது. பயிற்சியாளர் சென்சே எஸ் பிரபாகரன் தலைமையிலான ஸ்லாங்கோர் கொஜுக்காய் கராத்தே டோ சங்கத்தை சேர்ந்த குழுவினர் 11 தங்கம், 8 வெள்ளி மற்றும் 23 வெண்கல பதக்கங்களுடன் 2வது இடத்தை பெற்றனர். புஷிடோ கராத்தே கிளப் 11 தங்கம், 6 வெள்ளி மற்றும் 8 வெண்கல பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பெற்றனர். ஸ்லாங்கோர் கொஜுக்காய் கராத்தே டோ சங்கத்திற்கு கே சூப்பர் மார்ட் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கே குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக தலைவர் டத்துசி டாக்டர் கே சாய் அவர்களை பிரதிநிதித்து கே சூப்பர் மார்ட்டின் இயக்குனர் டி கோகிம் கலந்து கொண்டு உரையாற்றினார். மாஸ்டர் யொண்டன் ஜே சிதம்பரம் மற்றும் பயிற்சியாளர் சென்சை எஸ் பிரபாகரன் ஆகியோரால் அமைக்கப்பட்ட ஸ்லாங்கோர் கொஜுக்காய் கராத்தே டோ சங்கத்தின் தொடர்ந்து 14வது ஆண்டாக இணைந்து இப்போட்டியை நடத்துவதற்கான ஆதரவாளராகவும் கே குழுமம் பணியாற்றி இருப்பது குறித்து அவர் தனது மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டார்.
இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுக்கும் டீ சட்டை, இலவச உணவுப் பொருட்களை கொண்ட குடி பேக்குகள் வழங்கப்பட்டன. மலாக்கா, அலூர் கஜா, மூவார், தம்பின், தங்கா மக்களே, மலாக்கா பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் மலாக்கா மால் லபு ஐக்கரோ மலாக்காவில் MBMB எதிரில் டிசம்பர் 11 முதல் 14 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலையில் மலாக்கா மால் வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட், 2 வாருங்கள். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். வட இந்தியா ஹரியானாவில் கடந்த 2 ஆண்டுகளில் பெண் ஒருவர் தனது சொந்த குழந்தைகள் உட்பட 4 குழந்தைகளை கொன்ற சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அம்மாது தனது குழந்தைகளையும் தனது சகோதரியின் குழந்தைகளையும் கொன்ற குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தன்னை விட அழகாக இருந்த குழந்தைகளை பார்த்து பொறுக்க முடியாமல் அவர்களின் தலைப்பகுதியை தண்ணீரில் மூழ்கவிட்டு கொன்றதாக காவல்துறையிடம் அப்பெண் கொடுத்த வாக்குமூலம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு தனது சொந்த சகோதரியின் மகளை கொலை செய்யும் பொழுது தனது மகன் பார்த்துவிட்டதை உணர்ந்த அப்பெண் அவனையும் அதே முறையில் கொலை செய்துள்ளாள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக GM இந்தியன்ஸ் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக ஸ்லாங்கூர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஷாலாமுக்கு வரும். ஏயான் புக்கிட் ரிமாவ் கூத்தகமுனிங் ஷாலாம் டிசம்பர் 4 முதல் 7 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலையில் ஏயான் பிக் புக்கிட் ரிமாவ் கூத்தகமுனிங் ஷாலாமுக்கு வாங்க. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்,